third chapter algebra exercise 3.2 first question பார்ப்போம். இதில் first subdivision and second subdivision பார்க்கலாம். So first subdivision okay, find the GCD of the given polynomials. So we have to find the GCD of the given polynomials. So நம்ம GCD வந்து நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி GCD ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ பட் இங்கே வந்து நமக்கு 2 polynomials கொடுத்துட்டு இதுக்கு நமக்கு GCD கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ polynomials அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோட terms பார்க்கணும். ஓகேவா, ஸோ மோர் தென் 2 terms இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு polynomial. ஓகேவா, an algebraic expression more than 2 terms இருந்துச்சுன்னா it's called a polynomial. so இங்க more than 2 terms இருக்கு because இங்க 1 term 1 and 2 3 4 terms இருக்கு. so more than 2 terms இருக்கு. so it's a polynomial. so and this is also a polynomial. okay, so இதுக்கு நம்ம இப்போ GCD find பண்ணலாம். so GCD வந்து நம்ம இங்க வந்து long division methodல நம்ம இங்க find பண்ண போறோம். okay, so long division methodல find பண்றதுக்கு first இங்க கொடுத்திருக்க 2 polynomialsல one f of x ன்னு எடுக்கணும், இன்னொன்று g of x ன்னு எடுக்கணும். ஓகே, ஸோ f of x and g of x ன்னு நம்ம சும்மா ரேண்டமாக எடுத்துட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம டிகிரி ஆஃப் த பாலினாமியல் பார்க்கணும். ஓகேவா, எது கிரேட்டஸ்ட் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் பார் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பார் 3 இருக்குது. ஸோ இது ரெண்டில் எது பிக் ஒன், இதுதான் வந்து நமக்கு கிரேட்டர் ஒன். ஓகேவா, ஸோ எக்ஸ் பார் 4 இங்கே பார் 4 இந்த டிகிரி தான் நமக்கு வந்து கிரேட்டர் ஒன். ஸோ அப்போ நம்ம இந்த பாலினாமியில் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுப்போம். ஓகேவா, ஸோ அனதர் ஒன்னா என்னென்னு எடுப்போம், நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிகிரிஸை பார்க்கணும். ஸோ டிகிரிஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. தட் இஸ் டிகிரிஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். பவர்ஸ் வந்து 4 பிக்லேருந்து ஸ்மால் அந்த மாதிரி. ஸோ 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, பட் இங்கே 2 இல்லை, 1 இருக்குது, அடுத்த 0 இருக்குது. ஸோ 2 இல்லாதனால நம்ம அதுக்கு பதிலாக என்ன போடுறோம்னா 0x². ஸோ x² டேர்ம் இங்கே இல்லை. ஸோ இங்கே இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 0x² வந்து நம்ம ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்க ரிமைனிங்லாம் வந்து அதே மாதிரி எழுதிக்கலாம் சேமா -x -3. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே கொடுத்துருக்க பாலினாமியலை ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம செக் பண்ணலாம். பவர்ஸ் தான் இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது, 1 0. ஓகே, இது வந்து கரெக்டாக ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக அதோட டிகிரிஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம அதனால் ஏதோ 0லாம் போட்டு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இப்போ லாங் டிவிஷனில் நம்ம வந்து எழுதணும். ஓகேவா, ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லாங் டிவிஷனில் எழுதுகிறப்போ இன்சைட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதணும், இந்த அவுட் சைடில் நம்ம என்ன எழுதணும்னா ஜி ஆஃப் எக்ஸ் எழுதணும். ஓகேவா, ஸோ இந்த லாங் டிவிஷனுக்கு உள்ளால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்பயும் வரும், டிவிஷனுக்கு வெளியே நமக்கு எப்பயுமே ஜி ஆஃப் எக்ஸ் வரும். ஓகேவா, ஸோ நான் ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே வெளியே எழுதியிருக்கேன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸை நான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நான் இந்த இன்சைடில் எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை கன்சிடர் பண்ணணும். இதை எக்ஸ் பார் 4 கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் பார் 4 ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பார் 3 இருக்குது. இந்த எக்ஸ் பார் 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த எக்ஸ் பார் 4 கிடைக்கும், எக்ஸ் பார் 3 கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் பார் 4 கிடைக்கும். எதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், எக்ஸை. ஸோ அந்த எக்ஸை வந்து நம்ம இங்கே மேலே எப்படி எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த எக்ஸை x³ கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் பார் 4 கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸை x² கூட மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் x இன்ட்டு x² நமக்கு என்னது எக்ஸ் பார் 3, தட் இஸ் x³. நெக்ஸ்ட் இந்த எக்ஸை -5x கூட வச்சு மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 5 is 5. ஸோ -5 இங்கே மைனஸ் இருக்கனால ஸோ -5 x இன்ட்டு x என்னது நமக்கு x². ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸை வச்சு அடுத்த 3 மல்டிப்ளை பண்ணும். எக்ஸ் இன்ட்டு 3 என்னது 3x. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே இருக்க எல்லாத்துக்கும் சைனை சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். ஸோ இந்த எக்ஸை வச்சு இந்த எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணி இங்கே கீழே எழுதிட்டு இப்போ இங்கே கீழே இருக்க எல்லாத்துக்குமே சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ இட் கெட் கேன்சல், இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எல்லாம் டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணி கீழே எழுத வேண்டியது தான். ஸோ 3ல்
1 போச்சுன்னா என்னது நம்ம சேஞ்ச் பண்ண சைனை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 3ல் -1 போச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு 2 கிடைக்கும். அடுத்தது இங்கே 0 + 5 இருக்குது. ஸோ 0 5 ஆட் பண்ணால் நமக்கு 5. அடுத்தது இங்கே -1 -3. ஸோ சேம் சைன்ஸ்னால் ஆட் அண்ட் புட் த சேம் சைன். ஸோ -4x அந்த எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறத வந்து as it is கீழே அதே மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இதை கன்சிடர் பண்ணுங்கள். 2x³ இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த x³ கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த 2x³ கிடைக்கும். x³ கூட நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணால் 2x³ கிடைக்கும். ஸோ எதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், 2வை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ அந்த 2வை நம்ம மேலே எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ இந்த 2வை வச்சு ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்படியே கீழே எழுதிட வேண்டியது தான். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 2 into x³ என்னது 2x³. ஸோ கிடைச்சிடுச்சு இதே மாதிரி நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 2 into x² என்னது 2x². ஸோ நம்ம எப்பயுமே மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட் 2 into -5x என்னது 2 5s are 10. ஓகே, ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ். ஸோ -10x. அடுத்தது 3 2s are 6. ஸோ 6. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலி இந்த 2வை வச்சு இந்த ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வரதெல்லாம் கீழே அப்படியே எழுதியிருக்கோம். இப்போது இந்த டேர்ம் பார்த்திங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போது என்ன பண்ணணும், டைரெக்டாக ஒவ்வொருத்தையும் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கீழே எழுதணும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதை ஆட் பண்ணலாம். ஸோ 5 -2. ஸோ 5ல் 2 போச்சுட்டு நமக்கு என்னது 3. இங்கே x²னால x². ஓகே, இங்கே வந்து -4 இருக்குது, இங்கே +10 இருக்குது. 10 - 4 நமக்கு என்னது 6. ஸோ 6x. இங்கே வந்து சேம் சைன்ஸ் இருக்குது, ஆட் அண்ட் புட் த சேம் சைன். ஸோ -6 + 3 நமக்கு என்னது 9. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரிமைண்டர். ஓகே, ஸோ இப்போது இங்கே எது காமன் ஃபேக்டராக இருக்குது, நமக்கு 3 இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு 3 டேபிளில் வரும். ஸோ நம்ம we can take 3 அவுட் சைட். ஸோ 3 நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இன்சைடில் என்ன இருக்கும், நமக்கு 1 3 is 3. ஸோ 1 2 3 is 2 3s are 6. ஸோ 2 3 3s are 9. ஸோ அதனால் நம்ம 3 போட்டுக்கிறோம். ஓகே, சயின்ஸில் அதில் இருக்க மாதிரியே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ரிமைண்டர். ஓகேவா, ஸோ நமக்கு இங்கே ரிமைண்டர் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஸோ நவ் dividing g of x by the new remainder. ஸோ நம்மளோட g of x என்னது, இந்த g of x-ஐ நம்மளோட நியூ ரிமைண்டர் எங்கே கிடச்சிருக்கு, இங்கே கிடச்சிருக்கு. ஓகேவா, இதை வச்சு டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ dividing g of x by the new remainder. ஸோ நமக்கு நம்மளுடைய இந்த g of x-ஐ இப்போ இங்கே உள்ளே எழுதிக்கலாம், இன்சைடில் எழுதிக்கலாம். ஸோ இந்த கிடச்சிருக்க ரிமைண்டரை வந்து இங்கே நம்ம வெளியே எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ டிவைட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த x³ கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ x³ கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ x² கூட எதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு x³ கிடைக்கும், x² கூட எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு x³ கிடைக்கும். ஸோ எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்போ, ஸோ அதனால் எக்ஸை வந்து இங்கே மேலே எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கீழே எழுதிக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இந்த x into x² என்னது நமக்கு x³. இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 2x² கிடைக்கும், ப்ளஸ் 2x². அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ -3x. ஸோ -3x. ஓகே, எழுதியாச்சு. இப்போது என்ன பண்ணலாம், சைன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா, சைன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். இப்போ டைரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ ஆட் பண்ணுறப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே -2 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் சப்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ -1 2ல் 1 போச்சுன்னா 1. இங்கே வந்து 5 இருக்குது, 3 இருக்குது. ஸோ 5ல் 3 போச்சுன்னா நமக்கு -2. ஸோ -2x. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்து as it is அப்படியே எழுதிக்கலாம் 3. ஸோ 3 எழுதியாச்சு. இப்போது இந்த -x² கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போது இந்த x² கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த -x² கிடைக்கும், x² கூட -1 மல்டிப்ளை பண்ணுறப்போ -x² கிடைக்கும். ஓகேவா, ஸோ எதை மல்டிப்ளை பண்ணுறப்போ -1 மல்டிப்ளை பண்ணுறப்போ -1.
ஓகேவா? இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ இங்கே -1 எக்ஸ் ஸ்கொயர் கூட மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு -x² கிடைக்குது. ஓகே, எழுதியாச்சு. இப்போது இந்த -1 வச்சு ஃபுல்லாக நெக்ஸ்ட் டேர்ம்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ -1 வச்சு 2 எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் -2x எழுதியாச்சு. இந்த -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 1 3 is 3. ஸோ +3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4. ஓகே, இப்போது இங்கே கீழே இருக்க எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோம்? சைனை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சைனை சேஞ்ச் பண்ணிட்டா இப்போது சைனை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னாகும்? இது எல்லாமே நமக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ண எல்லாமே கேன்சல் ஆகிடும். தட் இஸ் 0 ஆகிடும் நமக்கு. ஸோ நமக்கு இப்போ ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்கிறப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்மளோட ஜிசிடி. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஜிசிடியோட ஆன்சர். ஸோ நம்மளோட ஜிசிடி என்னது? ஜிசிடி ஆஃப் இந்த f of x அண்ட் g of x நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா x² + 2x -3. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி f of x சூஸ் பண்ணணும்? எது கிரேட்டஸ்ட் டிகிரி இருக்கோ அதுதான் நம்மளோட f of x. ஸோ அப்போது நமக்கு இங்கே தான் வந்து கிரேட்டர் டிகிரி இருக்குது. இங்கே தான் x⁴ இருக்குது. ஸோ x⁴ தான் இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட f of x இது தான். ஸோ இது வந்து நம்மளோட f of x, இது நம்மளோட g of x, இந்த பாலினாமியல். ஓகே, ஸோ இந்த f of x எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பவர் x⁴ மட்டும்தான் இருக்குது. ஸோ இல்லாததுக்கெல்லாம் 0x டேர்ம் போடணும். ஸோ இங்கே x⁴ அப்படி எழுதிக்கிறோம். க்யூப் கிடையாது, அதனால 0x³ போட்டிருக்கோம். அடுத்தது வந்து இந்த டேர்ம் உள்ளனால 0x² போட்டிருக்கோம். அடுத்தது இல்லாத டேர்முக்கு இங்கே 0x போட்டிருக்கோம். அடுத்தது -1. ஓகேவா? ஸோ இங்கே x⁴ போட்டுட்டு ரிமைனிங் இல்லாத டேர்ம்ஸ்க்கெல்லாம் 0s போட்டுட்டு இந்த -1 அதே மாதிரி எழுதிக்கணும். ஓகே, ஸோ இது நம்மளோட f of x. நெக்ஸ்ட் g of x. ஸோ g of x வந்து இதுதான் நம்மளோட g of x. இதுக்கு டிகிரிஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. 3 2 1 பவர் 0. ஓகே, ஸோ நமக்கு g of x இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பயுமே f of x வந்து நம்ம வந்து டிவிஷனுக்குள்ளே எழுதணும், g of x டிவிஷனுக்கு வெளியே எழுதணும். ஓகே, ஸோ g of x இங்கே நம்ம வெளியே எழுதியிருக்கோம், f of x வந்து நம்ம உள்ளால் எழுதியிருக்கோம். ஓகே, இப்போது இந்த x⁴ வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம x³ கூட எதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு x⁴ கிடைக்கும்? x³ கூட எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்போ x⁴ கிடைக்கும். எதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்போ எக்ஸை வச்சு. ஸோ அந்த எக்ஸை இங்கே மேலே போட்டுக்கணும். ஸோ x × x³ வந்து x⁴. அடுத்து இதை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு சைனு, அப்புறம் நம்பர், அப்புறம் வேரியபிள் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x × -11x² என்னது -11x³. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்புறம் x × x என்னது x² + x². x × -11 என்னது -11x. ஓகே, இப்போது சைன் எல்லாமே வந்து கீழே சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த எக்ஸை வச்சு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே கீழே அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணோன்னா இது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போது டைரெக்டாக அப்படி இப்படியே ஆட் பண்ணி எழுத வேண்டியது. ஸோ நம்ம ஆட் பண்ணி எழுதுகிறப்போ இந்த மாதிரி கிடைக்குது. இந்த -1 as it is அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ -11x³ இருக்கா? இப்போது இங்கே இதை இப்போ வந்து நம்ம -11x³ கன்சிடர் பண்ணணும். இந்த x³ பாருங்கள். ஸோ x³ கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 11x³ கிடைக்கும்? x³ கூட 11 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 11x³ கிடைக்கும். ஓகேவா? ஸோ x³ கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 11. ஸோ அப்போது 11, அதனால் 11 மேலே போட்டுக்கோங்க. ஸோ 11 × x³ 11x³ கிடச்சிருச்சா? இப்போது நெக்ஸ்ட்டு இந்த 11 வச்சு ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து எழுதிடணும். ஓகே, எழுதியாச்சு. இப்போது எல்லாத்துக்கும் சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஆட் பண்ணி எழுதணும். ஸோ டைரெக்டாக ஆட் பண்ணி எழுதுகிறப்போ நமக்கு இது ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்னது 120x² கிடைக்குது. இது ரெண்டு ஆட் பண்ணுறப்போ 121ல் 1 போயிடுச்சுன்னா +120. ஓகே, இதுதான் நம்மளோட ரிமைண்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் என்னது 120. ஸோ டேக் 120 அவுட் சைட். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 120 வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் x² மட்டும்தான் இருக்கும். எதுவும் இருக்காது, ஜஸ்ட் 1 தான் இருக்கும். ஏன்னா 120 வெளியே எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ரிமைண்டர். ஓகே, ஸோ நமக்கு இப்போ ரிமைண்டர் கிடச்சிடுச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோம்? நவ் டிவைடிங் g of x. ஸோ இதுதான் நம்மளோட g of x. ஸோ டிவைடிங் g of x பை த நியூ ரிமைண்டர். ஓகே, இதான் நம்மளோட நியூ ரிமைண்டர். ஸோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ டிவிஷன் லாங் டிவிஷனில் ஸோ இதை கொண்டு வந்து நம்ம இப்போ உள்ளால் இன்சைடு எழுதிக்கிறோம். இப்போது இதை வந்து நம்ம இங்கே வெளியே எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே x² டேர்ம் தான் இருக்குது, அடுத்து x டேர்ம் கிடையாது, அதனால் 0x போட்டு எழுதியிருக்கேன். ஓகே,
ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸ் கியூப் கன்சிடர் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் கூட இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட எதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த எக்ஸ் கியூப் கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் கூட எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த எக்ஸை நான் மேலே எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னது எக்ஸ் கியூப். இப்போ ஒவ்வொரு டேர்மாக வச்சு மல்டிப்ளை பண்ணி இங்கே கீழே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எழுதியாச்சு. இப்போது சைனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடலாம். சைன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதை வந்து கெட் கேன்சல் ஆகிடும், இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை ஆட் பண்ணுறப்போ -11ம் இங்கே 0. ஓகே, -0னா நமக்கு வந்து எப்படியா இருந்தாலும் இங்கே என்ன இருக்கோ அதே தான் கிடைக்கும். ஸோ -11 எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இங்கே வந்து 0 ஆகுது. ஸோ 0 எக்ஸு, ஏன்னா இங்கே 1 1. ஸோ 0. ஸோ 0 எக்ஸு, இங்கே -11. ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இந்த -11 எக்ஸ் ஸ்கொயரை கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு -11 எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் கூட -11 மல்டிப்ளை பண்ணால் -11 எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? எதை மல்டிப்ளை பண்ணால்? -11 மல்டிப்ளை பண்ணால். ஸோ இந்த -11 மேலே எழுதிக்கோங்க. இப்போ -11 வச்சு எல்லா டேர்மையும் ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதணும். ஓகேவா? -11 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னது? -11 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து -11 இன்ட்டு 0 எக்ஸ் என்னது? 0 தான் வரும். ஸோ 0 எக்ஸ். ஏன்னா 0 கூட எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்து 11 இன்ட்டு 1, -11 இன்ட்டு 1 என்னது? -11. ஓகே, கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். சைன் சேஞ்ச் பண்ணால் நமக்கு எல்லாமே 0 ஆகிடும். எல்லா டேர்மும் நமக்கு 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 0 தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 0வாக இருக்கிறப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கோ இதுதான் நம்மளோட ஜிசிடி. ஓகேவா? ஸோ நம்மளோட ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் +1. இந்த 0x இருக்கிறதால நோ நீட் டு ரைட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் +1. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் +1 தான் நம்மளோட ஜிசிடி.